அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்கொடி. அனைத்தும் அறிவும் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு முட்டாள்களின் தினம். தெரியல உங்களுக்கு, ஏறக்குறைய எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக குழந்தைகளுக்கு இன்றைய தினம், அதாவது நாளைய தினம் என்ன என்று தெரியும். ஏப்ரல் 1, தி டே ஆஃப் ஃபூல்ஸ், முட்டாள்களின் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சிறு வயதில் பள்ளி பருவத்தில் இதனை கொண்டாடி இருக்கலாம். நானும் கொண்டாடி இருக்கிறேன். நான் பள்ளி பருவத்தில் அதனுடைய எதுக்காக நம்ம அதை கொண்டாடணும்னு தெரியாது. நானும் அப்பொழுது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பலரிடத்தில் விசாரித்தேன், ஆசிரியர்களிடத்தில் கூட விசாரித்திருக்கின்றேன். அது பற்றிய உண்மையான பொருள், அதனுடைய எதனால் கொண்டாடுறோன்றது எனக்கு தெரியலை. அப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, பள்ளி பருவத்தில் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கு என்ன எடுத்து பிளேடை வச்சு அதில் ஏஎஃப் அப்படின்ட்டு அப்படியே கிழிச்சிக்கிடுவோம். ஒரு அச்சு மாதிரி ஏஎஃப்னு போட்டுட்டு இங்கை கொட்டி அதில் நனைச்சிட்டு, யார் வந்திருக்கானோ அவர் யார் நல்ல நெருங்கிய நண்பர்களோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவனுடைய முதுகில் போய் என்ன செய்வோம்னா, போயிட்டு அந்த அச்சை அடிச்சு விட்டுருவோம். அப்போ ஏஎஃப்னு பிரிண்ட் ஆகிரும். அப்படின்னா ஏஎஃப்னா ஏப்ரல் ஃபூல், அதனுடைய ஷார்ட் என்னென்னா ஏப்ரல் ஃபூல், அது ஏஎஃப்னு போட்டிருக்கோம். இது நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கள்ளராசன்னு சொல்லுவாங்க உத்தம வளையத்தில். அது என்ன செய்வோன்னா, பட்டியலின மக்களும் நாங்களெல்லாம் கல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் படிப்பதற்கு உத்தம வளையத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு. நான் அங்கே தான் படித்தேன் +2 வரைக்கும். 9th +2 வரைக்கும் 4 வருஷம் அங்கே தான் படித்தேன். அப்போ நான் ஹாஸ்டல் இருக்கிறதான இந்த விளையாட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கூல்லே இருக்கும். அப்போது இதே தான். கிச்சனில் போய் என்ன செய்வோம்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடுவோம். அதை 2ஆக கட் பண்ணுவோம். அப்போ ஒன்று 2 பேருக்கு அச்சாகி போகும். அதில் என்ன செய்யணும், பிளேடை வச்சு ஏஎஃப் அப்படின்ட்டு கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு இங்க் இருக்குல்ல, இப்போ இங்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல,